ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் டு ஆல். பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த நம்மளுக்கு வர ஸ்டொமக்கில் உள்ள பிரச்சனைலாம் நல்லாவே தீர்க்கும். மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கை நல்லா சாப்பிட்ணும். சாப்பிட்டாலே கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு பதில் இது ரொம்ப நல்லது. ஒரு 3 கிழங்கு எடுத்துருக்கேன். அதை எடுத்துகிட்டு தோல் சீவி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பரிசி அது வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு பாதி வேகிற அளவுக்கு வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ கேரட் திருவுறோம்ல, அந்த மாதிரி கேரட் சீவின மாதிரி இது மாதிரி சீவி இதை எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த அரிசி அரைச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ணும்போது அது இருக்கிற ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நல்லா ஜூஸியாக. இப்போ 3 கிழங்கையும் நல்லா திருகி எடுத்தாச்சு. இப்போ வேக வச்ச அரிசியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. நல்லா நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வரணும். இப்போ வந்து நம்ம வந்து அடை தான் தட்ட போகிறோம் இதை வச்சு, அதனால் கரெக்டான பதத்தில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும், இந்த மாதிரி இருக்கணும். அது வந்து நம்ம சிகப்பரிசி பாதி தான் வேக வச்சுருக்கோங்கிறதுனால கொஞ்சம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு இப்போ திருவிழா இந்த சக்கரவள்ளி கிழங்கை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கணும். இல்லை இது வேணால் இது மட்டுமே போட்டால் பத்தாது, அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு அரிசி மாவு கொஞ்சமாக போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கரெக்டான திட்டத்தில் இருந்தால் தான் அடை பதத்துக்கு நம்ம வந்து தட்டலாம். இப்போ வந்து இப்படி ஊற்றினா இந்த பதத்துக்கு வந்து இது இருக்கணும். இதில் வந்து கொஞ்சம் வெல்லம் நுணுக்கி சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது ஏற்கனவே வந்து சக்கரவள்ளி கிழங்குல இனிப்பு இருக்கும், அதனால் உங்களுக்கு தேவையான அளவு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். அது மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் ஏலக்காய், அந்த ஏலக்காய் தட்டி அதுலேயும் போட்டுடணும். டேஸ்ட்டுக்காக லைட்டாக கொஞ்சம் உப்பு. பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து அடை தட்டுறதுக்கு இதாக இருக்கும். வந்து இப்போ தோசைக்கல் நல்லா சூடு வந்த பிறகு அதில் ஊற்றிக்கலாம். சிகப்பரிசிங்கிறது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்து. இப்போ அது சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் சேர்த்துருக்கோம். உண்மையாகவே இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. எல்லாருமே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து இந்த நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறதை விட அது மாதிரி கல்லில் இரும்பில் செஞ்சதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வந்து புற்றுநோயெலாம் வருது அது யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் யூஸும் வராது. உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் போனால் அது அப்படியே அந்த பிளாக் எல்லாம் பேர்ந்து வந்துடும் பாருங்கள். அதனால் இந்த மாதிரி ஸ்டீலில் உள்ள கல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் அப்படியே சிம்லேயே வச்சு வேக விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா இது பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், செம ஃப்ளேவராக இருக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே 2 சைடும் அழகாக வெந்துருச்சு. நம்ம எடுத்து சூடாக சர்வ் பண்ணலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவாக இருக்கும் கண்டிப்பாக. பாருங்கள், இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் இது தான். அது சிகப்பரிசி ப்ளஸ் சக்கரவள்ளி கிழங்கு அடை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.